ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து டிசம்பர் 10th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 28 டு ஏப்ரல் 2 வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் மத்திய அமைச்சர் கிரண் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு வந்து தெரியும், ஒரு வருஷத்தில் ஒரு 3 வாட்டி கண்டிப்பாக வந்து கூட்டத்தொடர் நடத்தணும் அப்படின்றது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்தில் வந்து கூட்டத்தொடர் வந்து இப்போ நடத்துகிறாங்க. இது ஜனவரி 28லேருந்து. எப்பவுமே முதல் கூட்டத்தொடர்னு பார்த்திங்கன்னா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து யார் வந்து பேசுவாங்கன்னா, முதல் கூட்டத்தொடரில் வந்து குடியரசுத் தலைவர் பேசுவாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் வந்து கூட்டத்தொடர் நடத்துகிறாங்க. முதல் கூட்டத்தொடர் நடத்துகிறாங்க சட்டப்பேரவையில்னா ஆளுநர் வந்து உரையாற்றுவார். இது காமனான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 தொடங்கி ஏப்ரல் 2 வரை 2 அமர்வுகளாக நடைபெற உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் வந்து வெள்ளிக்கிழமை வந்து தெரிவிச்சிருக்கார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும். ஜனவரி 26 வந்து நம்மளுக்கு தெரியும் குடியரசு தின விழா. ஜனவரி 29 வந்து படைவீரர்கள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு. குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு பிறகான நிகழ்ச்சி நடைபெறும் என்பதால் அன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு கிடையாது. மத்திய பட்ஜெட் தொடர்ந்து 9வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இதுவரையும் 9 முறை வந்து 9வது முறையாக இது வந்து தாக்கல் செய்கிறாங்க. யாருன்னா வந்து நிதியமைச்சர் வந்து தாக்கல் செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உலகளவிய மருத்துவ மையமாக தமிழகம் திகழ்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஓகேங்களா. இந்தியாவுக்கு சர்வதேச நோயாளிகளில் 25% பேர் தமிழகத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என மத்திய அரசே பாராட்டியுள்ளது. சுமார் 70 நாடுகளிலிருந்து ஆண்டுக்கு 15 லட்சம் பேர் உயர்தர சிகிச்சைக்காக தமிழகம் வருவது நமது மருத்துவ கட்டமைப்புக்கு கிடைத்த உலகளவிய அங்கீகாரம். அதன்படி உலகளவிய மருத்துவ மையமாக தமிழகம் திகழ்கிறது அப்படின்றாங்க. உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சைகளில் தமிழகம் இந்தியாவிலேயே தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. உலகளவில் இதுவரை 4 இடங்களில் மட்டுமே நடந்துள்ள அபூர்வமான கிராஸ் ஹேண்ட் சர்ஜரி இந்தியாவில் 2 இடங்களில் தான் நடந்திருக்கு. ஒன்று சென்னையில் நடந்திருக்கு, இன்னொன்று வந்து கோவையில் நடந்திருக்கு. கோவையில் நடந்தது வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். இந்தியாவில் சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பதினான்கு துறைகளில் சேவைகள் வாட்ஸ்அப்பில் பெறும் வசதி தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. உள்ளாட்சித்துறை, இந்திய சமய அறநிலைத்துறை, மின்துறை உள்ளிட்ட 16 துறைகளில் 51 சேவைகள் வாட்ஸ்அப் ஆப் மூலம் பெறும் வசதியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. நம்ம அரசு என்ற இந்த வாட்ஸ்அப் சேவையை 7845252525 என்ற எண்ணை கைபேசியில் பதிவு செய்து தேவையான தகவலை கேட்டு பெறலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு இ-சேவை அதிகாரிகள் வாட்ஸ்அப்பில் மெட்டா நிறுவனத்துடன் மேற்கொண்டனர். இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக உள்ளாட்சித்துறை சேவைகள், இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த பக்தர்களுக்கான சேவைகள், மின்சார வாரிய கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட 16 துறைகளைச் சேர்ந்த 51 சேவைகள் வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்படுகின்றன. இந்த தளம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தடையற்ற, பாதுகாப்பான மற்றும் விரிவான சேவை வழங்கலை உறுதி செய்யும் வகையில் இந்த சாட்பாட் உருவாக்கியுள்ளது. மக்களின் வசதியை மேலும் மேம்படுத்தும் வகையில் நம்ம அரசு தளத்தில் மேலும் பல துறை சார்ந்த சேவைகளை படிப்படியாக இணைக்கப்படும் என தமிழக அரசு முன்னிலையில் அவங்க வந்து மின்னணு மயமாக ஆக்கியிருக்காங்க. எல்லா இதுவும் வந்து அவங்க வாட்ஸ்அப் மூலமாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்டர்டே வந்த நியூஸ் அது. பீச் வாலிபால் பதக்கம் குவிக்கும் தமிழர்கள்.
டையூவில் நடைபெறும் 2வது கேலோ இந்தியா பீச் கேமில் தமிழ்நாடு அணி இதுவரை 7 பதக்கங்களை வென்றிருக்கிறது. அதில் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலம் என 4 பதக்கங்கள் பீச் வாலிபாலில் மட்டுமே கிடைத்தன. கடந்த ஆண்டை சேர்த்தால் இப்போட்டியில் பீச் கேமில் மட்டும் தமிழ்நாடு அணி இதுவரை 7 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதில் யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்றது தான் இதுக்கப்புறம் வரும். தங்கம் வென்ற மகளிர் அணியில் இருக்கும் தீபிகா திருச்சி மாவட்டம் முசிறியையும், பவித்ரா தென்காசி மாவட்டம் சுரண்டையையும் சேர்ந்தவர்கள். ஆடவர் அணி பிரிவில் வெள்ளியை வென்று இருக்கும் சென்னை நீலாங்கரையை சேர்ந்த பரத் 2வது முறையாகவும், அரக்கோணம் கணபதிபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் குமார் முதல் முறையாகவும் கேலோ பீச் கேமில் விளையாடியிருக்கின்றனர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாதி தர்ஷினி. இவங்க தமிழகத்திற்கு வெண்கலம் வென்று தந்துள்ள சேலத்தை சேர்ந்த சுவாதி, மதுரை வீராங்கனி தர்ஷினி கல்லூரி மாணவர்கள் ஆவர். ஓகேங்களா. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.